அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேந்தர் குணாலன். இந்த வருடம் சயின்ஸ் ஃபேர் ஃபார் யங் சில்ட்ரன் 2026 ஜட்ஜிங் டீம்ல நானும் ஒரு ஆளு. இந்த வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சயின்ஸ் ஃபேர் 20வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இத்தனை வருடம் நமக்கு ஆதரவா இருந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த வருடம் 20வது வருடனால முக்கியமான சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். முக்கியமா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் ஜோன் லெவல் சயின்ஸ் ஃபேர் எக்ஸிபிஷன் ஃபார்மேட்ல நம்ம நடத்தவிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இங்க வந்து நான் பதிவு செய்யறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜோன் லெவல் சயின்ஸ் ஃபேர் நம்ம மாநிலம் மலேசியா ஃபுல்லா பல மாநிலங்களை நடத்திருக்கிறோம். முக்கியமா நெகிர்சி மிலான் கோலாலம்பூர்ல 13ஆம் தேதி 6 மாசம் 2026, கிடாஸ் லாங்கூர்ல 27ஆம் தேதி 6 மாசம் 2026, ஜோஹோர் மற்றும் பேரா மாநிலங்கள்ல 11ஆம் தேதி 7 மாசம் 2026, பினேங் பஹாங் மலாக்கால வந்து 25ஆம் தேதி 7 மாசம் 2026. ஸோ மலேசியா ஃபுல்லா இந்த ஜோன் லெவல் சயின்ஸ் ஃபேர் எக்ஸிபிஷன் ஃபார்மேட்ல நம்ம வந்து நடத்துறோம். இதுதான் அதோட திகதிகள். ஆசிரியர்களோட கவனத்திற்கு கண்டிப்பா இந்த திகதியை வந்து உங்களுடைய கேலண்டர்ல கண்டிப்பா குறிச்சு வச்சுங்க. முக்கியமான விஷயமா இது கருதப்படுது. ஸோ அடுத்து பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸிபிஷன் ஃபார்மேட்ல நம்ம வந்து செய்யறதுனால போஸ்டர்ஸ் கண்டிப்பா மாணவர்களும் ஆசிரியர்களும் செய்யணும். இந்த போஸ்டர்ஸ்ல என்னென்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் பார்ட்டிசிபனோட பெயர்கள் இருக்கணும், எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட், ஹைப்போதிசிஸ், வேரியபிள்ஸ்னா மெனிபுலேட்டட், ரெஸ்பாண்டிங் கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் இருக்கணும், apparatus and materials, experimental procedures, results, discussion, conclusion and ரெஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா முக்கியமா APA ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ போஸ்டரோட சைஸ் பாத்தீங்கன்னா A1, அதாவது ப்ரீ இன் ஃபார்ம் போர்ட்னா இந்த மாக் செக்லாம் கொடுப்பாங்களே அந்த மெட்டீரியல்ல கண்டிப்பா பிரிண்ட் பண்ணிருக்கணும். போஸ்டர் ஸ்டாண்ட் வந்து அஸ்தி டீம் வந்து ஒவ்வொரு பூத்லயும் கண்டிப்பா கொடுப்பாங்க இரவலுக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டெமோ அண்ட் பிரசன்டேஷன். எய்ம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட நோக்கம் கண்டிப்பா கிளியரா பிரசென்ட் பண்ணிருக்கணும். ஹைப்போதிசிஸ் இஸ் கிளியர்லி எக்ஸ்பிளைன், வேரியபிள்ஸ் கரெக்ட்லி ஐடென்டிஃபைட் அண்ட் ஸ்டேட்டட், எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீடியர் எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட எக்ஸ்பெரிமெண்டலோட ப்ரொசீடியர்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அப்சர்வேஷன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டெமோன்ஸ்ட்ரேட்டட், ரிசல்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன், கன்க்ளூஷன் இஸ் கிளியர்லி பிரசென்டட். கான்ஃபிடன்ஸ், கண்டிப்பா மாணவர்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்டா வந்து பிரசென்ட் பண்ணோம், கேள்விகளுக்கு பதில் சொன்னோம். மாணவர்கள் முழுக்க முழுக்க வந்து மனனம் செய்துட்டு வர்றதை வந்து நம்ம வந்து இங்க தவிர்க்கலாம்னு நான் வந்து பதிவு பண்றேன். அடுத்து பாத்துட்டீங்கன்னா முக்கியமா ப்ராப்பர் ஹேண்டலிங் ஆஃப் apparatus வித் சேஃப்டி ப்ரிகாஷன் படி மாணவர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபுல்லா வந்து கண்டக்ட் பண்ணோம். இந்த இந்த இடத்துல வந்து முக்கியமா எந்த விஷயத்த பதிவு பண்ணலாம்னா டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் which able to demonstrate during the presentation. உங்களுடைய பிரசன்டேஷன் டைம்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளுக்கு அந்த டைம்ல நீங்க வந்து செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டா நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். இதுதான் இங்க முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பாத்துட்டீங்கன்னா டெமோ அண்ட் பிரசன்டேஷன் கீழே வந்து நீங்க செய்யக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷன் அப்ப அனைத்து எக்ஸ்பெரிமெண்டும் வேலை செய்யணும். எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்ஸ் as intended. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் வந்து அலைன் வித் கிவன் டாபிக். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது நீங்க சூஸ் பண்ண டாபிக் ஏற்றபடி உங்க எக்ஸ்பெரிமெண்ட் அமைஞ்சிருக்கணும். சயின்டிபிக் பிரின்சிபல் கண்டிப்பா வந்து ரிலேட் பண்ணிருக்கணும். குட் டீம் ஒர்க். இப்ப பாத்துட்டீங்கன்னா அனைத்து மாணவர்களும் அந்த குரூப்ல வந்து 5 மாணவர்கள் இருந்தாங்கன்னா 5 மாணவர்களுமே கண்டிப்பா ஒற்றுமையா செயல்படணும். ஸோ இதை எல்லாருமே நம்மளுடைய மார்க் அடிப்படையில வந்து நம்ம வந்து பார்ப்போம். இனோவேஷன் வந்து எப்படி வந்து மாணவர்கள் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு எப்படி அவங்க வந்து இனோவேஷன் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கான்ஃபிடென்ட்லி வித்வுட் ஹெசிடேஷன். ஸோ கேள்விகள் கேட்கப்படும் போது மாணவர்கள் வந்து பதில் சொல்றதும் எந்த ஒரு பயம் இல்லாம பதில் சொல்றோம், கான்ஃபிடென்டா பதில் சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். டீச்சர்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். கண்டிப்பா வந்து ஆசிரியர்களும் பப்ளிக் வந்து உள்ளுக்கு வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கும் போதும் சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜட்ஜிங் வந்து டீம் வந்து உள்ளுக்கு இருக்கும் போதும் சரி, கண்டிப்பா யாரும் வந்து உள்ளுக்கு வந்து அனுமதி இல்லை. கண்டிப்பா வந்து இதை வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து டைம் ஃபார் பிரசன்டேஷன் இவாலுவேஷன். ஒவ்வொரு குரூப்க்கு வந்து 10 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அதாவது பிரசென்ட் பண்றதுக்கு 5 நிமிடம் கேள்வி பதில் செஷன். ஸோ ஸ்டூடெண்ட் கேன் ஒன்லி டிஸ்மென்டல். அவங்களுடைய அந்த செட்டப் வந்து அவங்க வந்து எப்ப வந்து டிஸ்மென்டல் பண்ணனா ப்ரைஸ் கிவிங் முடிஞ்சதுக்கு அப்புறம். பிகாஸ் நீங்க வந்து ஜட்ஜிங் ப்ராசஸ் முடிச்சோடனே பப்ளிக் வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு பூத்தா வந்து பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரைஸ் கிவிங் முடிச்சதுக்கு அப்புறம் மட்டுமே அவங்க வந்து எல்லா அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போக முடியும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல வந்து 2 டேபிள் நம்ம கொடுப்போம், 2 மேஜைகள் கொடுப்போம், AI போஸ்டர் ஸ்டாண்ட் கொடுப்போம், மாணவர்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு வந்து சேர்ஸ் கண்டிப்பா வந்து கொடுப்போம். இது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு இலஸ்ட்ரேஷன் பர்பஸ் ஒன்று தான். கிளாஸ் ரூம் டேபிள் வந்து அது அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து மாணவர்களுக்கு கொடுப்போம்.
ஓகே, எது வந்து நாட் இன்க்ளூடட், எது வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து தனித்தனி நம்ம பிளக் பாயிண்ட், எலக்ட்ரிசிட்டி எதுவுமே வந்து நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஆனா அந்த மாணவர்கள் ஆசிரியர்களும் வந்து பவர் பேங்க் சிம்பிள் பேட்டரி அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க சொந்தமா எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமா என்ன விஷயம் பார்க்கணும்னா, ஜெனரேட்டர் இல்லைன்னா காடி பேட்டரி, காரோட பேட்டரி எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் டைம்ல டெமோன்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண அனுமதி இல்லை. தண்ணீர், வாட்டர் கேன் பி யூஸ் அக்கார்டிங் டு த எக்ஸ்பெரிமெண்ட் ரிக்வயர்மெண்ட். ஒருவேளை அந்த டாபிக்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தண்ணி பயன்படுத்த தேவைப்பட்டால் அவங்க வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நம்மளோட நம்மளோட சயின்ஸ் ஃபேர் டீம் வந்து அதுக்கான அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. Okay, food for parents and others who accompany the student will not provided. சாப்பாடு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமே. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் சரி பப்ளிக்கும் சரி நம்ம வந்து உணவுகள் வழங்கப்பட மாட்டாது. திங்ஸ் தட் ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட் ஷுட் டூ. ஓகே, லேப் கோட் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒருவேளை தேவைப்பட்டால் அவங்க வந்து போட்டுக்கலாம். do not distribute any kind of gift or goodie bags. ஜட்ஜஸ் வந்து உங்களுடைய பூத்துக்கு வரும்போது, உங்களோட ஜட்ஜிங் ப்ராசஸ்க்கு வரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு குடி பேக்ஸோ கிஃப்டோ வந்து கொடுக்கறது வந்து தவிர்க்கணும். shouldn't ask judges to taste any kind of experiment product, like இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். do not explain unrelated items during the demo and presentation. மாணவர்கள் இதை ரொம்ப ரொம்ப கவனத்துல கொள்ளணும். அன்ரிலேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அன்ரிலேட்டட் விஷயங்களை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அனுமதி இல்லை, தேவையும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, சேஃப்டி ப்ரிகாஷன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி மோர் கேர்ஃபுல் அண்ட் அவேர் ஆஃப் சேஃப்டி ப்ரிகாஷன் when doing experiment involving fire, electricity and chemicals. ஸோ இது வந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஆபத்தையும் வந்து தவிர்க்கிறதுக்கு இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா அமையும். ஸோ நோட், ஒருவேளை ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா இந்த காம்படிஷனை பொறுத்து, ஸோ கண்டிப்பா நீங்க வந்து nsfyc@gmail.com இந்த இமெயிலுக்கு வந்து பார்ட்டிசிபேட்டிங் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், அது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் வந்து நீங்க வந்து சயின்ஸ் ஃபேர் ஃபார் யங் சில்ட்ரனோட அட்வைசரி பேனலுக்கு வந்து 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய டிஸ்பியூட் வந்து தெரிவிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஏதாவது விஷயங்களை வந்து தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 7 நாள்ல வந்து கண்டிப்பா இந்த மூலியமா நீங்க தெரிவிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ். ஒவ்வொரு குரூப்லயும் வந்து 3-5 மாணவர்கள் 5ஆம் ஆண்டும் 6ஆம் ஆண்டு மாணவர்கள் இருக்க வேண்டும். 6ஆம் ஆண்டு இந்த வருஷம் வந்து நம்ம அலோவ் பண்றோம். பிகாஸ் இந்த வருஷம் 4ஆம் ஆண்டு வந்து நம்ம வந்து இந்த வருஷம் கேபிஎம்மோட ஃபார்மேட் படி இந்த வருஷம் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம்னால, ஸோ நம்ம வந்து இந்த வருடம் 5ஆம் ஆண்டு மாணவர்களும் 6ஆம் ஆண்டு மாணவர்களும் நம்ம வந்து இந்த வாட்டி அலோவ் பண்றோம். பட் 6ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒன்லி 2 பேர் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வாட்டி அலோவ் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்ப 4ஆம் ஆண்டா இருக்கிற மாணவர்கள் வந்து இதுல வந்து கலந்துக்க வந்து நம்ம அனுமதி இல்லை. இந்த பாலிசியா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்னா எல்லாருக்குமே சரிசமமான வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. ஸ்டூடெண்ட் கேனாட் சேஞ்ச் ஆர் ரிப்ளேஸ் ஃப்ரம் ஒரிஜினல் லிஸ்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை டீச்சர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அதை கடைசி நிமிடங்கள்ல மாத்துறதுக்கு அனுமதி இல்லை. ஆசிரியர்கள் இதை ரொம்ப ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். இஃப் எனி டீம் இஸ் ஃபவுண்ட் டு ஹேவ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நீங்க மீறினீங்கன்னா கண்டிப்பா இம்மீடியட்டா உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். ஒருவேளை ஈவென்ட் முடிஞ்சு நம்ம அதை கண்டுபிடிச்சுன்னா எனி அவார்ட்ஸ், டைட்டில்ஸ் ஆஃப் பிரைசஸ் வில் பி ரிவோக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் இதை கவனமா பாத்துங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜோன் லெவல் சயின்ஸ் ஃபேர் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்தர் டீடைல்ஸ் கண்டிப்பா படிப்படியா நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸ்கூல் வித் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், குறைவான எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள் ஒருவேளை அவங்களுடைய டீம்ல வந்து 4ஆம் ஆண்டு இல்லாட்டினா இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 பேர் மட்டும் தான் நம்ம வந்து அனுமதி இருக்கு. ஸோ ஒருவேளை 6ஆம் ஆண்டு மாணவர்கள் 2க்கு மேற்பட்ட 6ஆம் ஆண்டு மாணவர்களை நீங்க வந்து ஆட் பண்ணுனா கண்டிப்பா ஆஃபிஷியலா அஸ்திக்கு வந்து நீங்க வந்து இமெயில் அனுப்பணும், இல்லைன்னா லெட்டர் அனுப்பணும். ஸோ இதை கண்டிப்பா பாத்துங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நீங்க மற்ற ஸ்கூல் கூட கம்பைன் பண்ணி கூட ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இந்த ஜோன் லெவல் சயின்ஸ் ஃபேர்ல கலந்து கொள்ளலாம். ஸோ அனைவருக்குமே சரிசமமான வாய்ப்புகள் கண்டிப்பா வழங்கப்படும். ஸோ இதுதான் இந்த வருடங்களோட முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா ஜோன் லெவல் சயின்ஸ் ஃபேரோட டைட்டில் நம்ம வந்து இப்ப ரிவீல் பண்ண போறோம். இதான் முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 20 டைட்டில்ஸ் வந்து எக்ஸிபிஷன் ஃபார்மேட்டுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அண்ட் டைட்டில்ஸா இருக்கு. கண்டிப்பா அனைத்து மாணவர்களும் இதுல சிறப்பா செய்யுங்க நம்புறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, design an experiment to compare the effectiveness of natural filtering materials in filtering plastic
பார்ட்டிகல்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக் ஃப்ரம் வாட்டர். இது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இஷ்யூ வந்து இப்ப நாடு தழுவில உலக அளவுல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அனைவருமே இந்த விஷயங்கள் வந்து எவேரா இருக்கிறதுக்காக இந்த டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா தண்ணீரில் இருந்து நெகிழி துகள்கள், அதாவது நுண் நெகிழிகளை வடிகட்டுவதில் இயற்கை வடிகட்டிகளின் செயல்திறனை ஒப்பிட்டு பார்க்க ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். ஸோ இந்த இந்த டைட்டில், இந்த டாபிக்ஸ்லேயே வந்து உங்களுடைய மெனிப்புலேட்டட் வேரியபிள் அண்ட் ரெஸ்பாண்டிங் வேரியபிள் கிளியரா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா இதை வந்து கரெக்டா வந்து செய்வீங்கன்னு நம்புறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு இன்வெஸ்டிகேட் விச் ரீசைக்கிள் மெட்டீரியல் அப்சார்ப் சோலார் எனர்ஜி இஃபெக்டிவ்லி இன் ஹீட்டிங் வாட்டர். நீரை சூடாக்குவதற்கு எந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருள் சூரிய சக்தியை அதிகம் ஈர்த்து தக்க வைத்துக் கொள்கிறது என்பதை ஆராய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கும். இது வந்து டைட்டில் நம்பர் 2. டைட்டில் நம்பர் 3, design an experiment to investigate how the number of wind turbine blade affect the amount of electricity generated. காற்றாலை தகட்டுகளின் எண்ணிக்கை உற்பத்தியாகும் மின்சாரத்தின் அளவை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்ய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 4வது, design an experiment to identify which material added to the wheel surface will provide the best traction for vehicle on slippery surface. வழுக்கும் பரப்பில் ஒரு வாகனத்திற்கு அதிகபட்ச பிடிமானத்தை வழங்கும் சக்கர மேற்பரப்பு பொருளை கண்டறிய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 5வது டைட்டில், design an experiment to investigate how varying the mass of crushed eggshell influence the acidity of vinegar. நொறுக்கப்பட்ட முட்டை ஓடுகளின் நிறையை மாற்றுவதால் புலிக்காடியின் அமிலத்தன்மையில் ஏற்படும் மாற்றத்தை ஆராய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். ஆறாவது டாபிக், அதாவது டைட்டில், டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மின் which natural plant fiber absorb oil spill from water most effectively. தண்ணீரிலிருந்து எண்ணெய் கசிவுகளை எந்த இயற்கை தாவர நார் மிகவும் திறம்பட உறிஞ்சுகிறது என்பதை தீர்மானிக்க ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 7வது பார்த்துட்டீங்கன்னா, டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு இவாலுவேட் த டென்சைல் ஸ்ட்ரெங்த் ஆஃப் பேப்பர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். வெவ்வேறு வகையான விவசாய கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் காகிதத்தின் இழு விசை வலிமையை மதிப்பிடுவதற்காக ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் to investigate how different colored transparent filters affect the output of the solar panel. இது வந்து 8வது டாபிக். வெவ்வேறு நில ஒளி புகும் வடிப்பான்கள் சூரிய ஒளி மின் தகடுகளின் மின்னோட்டத்தின் வெளியீட்டை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை ஆராய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 9வது டைட்டில், design an experiment to evaluate how different gear ratio affect the climbing ability of a vehicle. வெவ்வேறு பற்சக்கர விகிதங்கள் ஒரு வாகனத்தின் ஏறும் திறனை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை மதிப்பிட ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 10வது டாபிக், 10வது டைட்டில், design an experiment to investigate how the mass of simulated meteoroid affect the depth of impact crater. ஒரு மாதிரி விண்கல்லின் நிறை அதன் தாக்கத்தால் உருவாகும் பள்ளத்தின் ஆழத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். ஸோ 11வது டைட்டில் பாத்தீங்கன்னா, டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு இன்வெஸ்டிகேட் த ஷாக் அப்சார்பிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபரண்ட் நேச்சுரல் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் as an alternative to plastic bubble wrap. நெகிழி குமிழி உரைக்கு மாற்றாக பல்வேறு இயற்கை விவசாய கழிவுகளின் அதிர்வு உறிஞ்சும் பண்புகளை ஒப்பிடுவதற்காக ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 12வது, design an experiment to evaluate the sound absorbing efficiency of different recycled fabrics in urban buildings. நகர்ப்புற கட்டிடங்களில் வெவ்வேறு மறுசுழற்சி செய்யப்பட்ட துணிகளின் ஒளி உறிஞ்சும் திறனை மதிப்பிடுவதற்காக ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 13வது டாபிக், 13வது டைட்டில், design an experiment to investigate how effectively different lightweight materials allow or block light emitted from laser pointer. வெவ்வேறு இலகு ரக பொருட்கள் லேசர் சுட்டியில் இருந்து வெளிப்படும் ஒளியை எவ்வளவு திறம்பட ஊடுருவ அல்லது தடுக்கின்றன என்பதை ஆய்வு செய்ய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 14வது, design an experiment to determine which rover wheel thread pattern is most effective for traversing a sandy surface to achieve a specific travel distance. ஒரு ரோவர் மணல் மேற்பரப்பில் குறிப்பிட்ட தூரத்தை பயணிக்க அதன் சக்கரத்தின் தட வடிவம் எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை கண்டறிய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 15வது டைட்டில், design an experiment to determine how the angle of inclined ramp affect the separation efficiency of a static magnetic wastewater. நிலையான காந்த கழிவு பிரிப்பானின் பிரிக்கும் திறனை சாய்வான
சரிவின் கோணம் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை தீர்மானிக்க ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 16வது, experiment design an experiment to investigate how the number of copper wire coil affect the electric current produced by simple hand crank generator. ஒரு எளிய கை சுழற்சி மின்னாக்கியால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் செம்பு கம்பி சுருள்களின் எண்ணிக்கை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை சோதிக்க ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 17வது, design an experiment to study how the surface area of a parachute canopy affect its traveling time. ஒரு வான்குடை மேற்பரப்பு அதன் பயண நேரத்தை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை ஆராய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 18வது, design an experiment to compare the water filtration speed flow rate through various natural plant fibers. பல்வேறு இயற்கை தாவர நார்கள் வழியாக நீர் வடிகட்டும் வேகத்தை நீர் ஓட்ட விகிதம் ஒப்பிட ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். 19வது, design an experiment to determine which source of plant oil produce highest amount of biofuel. எந்த தாவர எண்ணெய் மூலம் அதிக அளவு உயிரி எரிபொருளை உற்பத்தி செய்கின்றது என்பதை கண்டறிய ஒரு பரிசோதனை வடிவமைக்கவும். கடைசி 20வது டைட்டில், design an experiment to investigate which organic waste best improve the water retention capacity of a desert sand. எந்த கரிம கழிவு பாலைவன மணலின் நீர் தக்க வைக்கும் திறனை சிறப்பாக மேம்படுத்துகிறது என்பதை ஆராய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். ஸோ இதுதான் நம்மளுடைய 20 டைட்டில்ஸ். கண்டிப்பா வந்து அதை லிஸ்ட் பண்ணி நம்மளுடைய சயின்ஸ் ஃபேர் டீம் வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து இதை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் 20 டாபிக்ஸ். கண்டிப்பா வந்து அனைத்துமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். கண்டிப்பா வந்து நாங்க வந்து மாணவர்கள் வந்து சிறப்பா செஞ்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸிபிஷன் ஃபார்மேல வந்து பிரசென்ட் பண்ணுவாங்க, டெமோ பண்ணுவாங்க. ரொம்ப பெருசா ஆவலோட எதிர்பார்க்கிறோம். ஸோ அடுத்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். எக்ஸாம்பிள் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் மெத்தடாலஜி இனோவேஷன் ஃபார் ஜோன் லெவல் சயின்ஸ் ஃபேர். ஸோ இப்ப நான் இந்த சொன்ன 20 கேள்விகளே இந்த எக்ஸாம்பிள் இருக்காது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ முதல் கேள்வி பார்த்துட்டீங்கன்னா, design an experiment to measure the decomposition rate of bioplastic made from different fruit peels. வெவ்வேறு பல தோள்களின் தயாரிக்கப்படும் உயிரி நெகிழியின் பயோபிளாஸ்டிக் சிதைவு விகிதத்தை அளவிட ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். ஸோ இதுல மேனிபுலேட்டட் வேரியபிள் பார்த்துட்டீங்கன்னா, டைப் ஆஃப் ஃப்ரூட் பீல் யூஸ் டு மேக் த பயோபிளாஸ்டிக், மேபி பனானா, ஆரஞ்ச், பொட்டேட்டோ ஆர் மேங்கோ. ஸோ மேபி நீங்க வந்து 4 இல்லைன்னா 5 வந்து உங்களுடைய மேனிபுலேட்டட் வேரியபிளா இருந்தா நீங்க வந்து அதை கம்பேர் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ரெஸ்பாண்டிங் வேரியபிள் பாத்தீங்கன்னா, ஃபைனல் மேஸ் ஆஃப் பயோபிளாஸ்டிக் ரிமைனிங் ஆஃப்டர் டீகம்போசிஷன். ஸோ கண்ட்ரோல் ரிசிப்ட் யூஸ் டு மேக் த பயோபிளாஸ்டிக், டைப் ஆஃப் சாயில், டெப்த் பரீட், எவ்வளவு ஆழமா நம்ம வந்து அதை புதைச்சிருக்கோம், அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆடட் டு த சாயில். ஸோ இந்த மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா, கிரியேட் அ சிம்பிள் பயோபிளாஸ்டிக் யூசிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் ஸ்டார்ச்சஸ் அண்ட் கட் தம் ஈக்குவலி 10 கிராம். மேபி இது வந்து 10 கிராம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஏன்னா இது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். பரி them in separate pots of a damp soil. ஒரு மண்ணுல வந்து நம்ம வந்து இதை புதைச்சி வைக்கணும். dig them after set of period. மேபி எக்ஸாம்பிள் 14 நாள் கழிச்சு இதை நம்ம வந்து தோண்டி பார்க்கும்போது அதோட மேஸ் வந்து எவ்வளவு இருக்கு, அதோட வெயிட் வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ இதுல வந்து என்ன இனோவேஷன் நம்ம வந்து கொண்டு வரலாம்னா, சாதாரணமா வந்து எந்த ஒரு கவரும் பண்ணாம அது நீங்க வந்து புதைச்சிங்கன்னா அது மண்ணோட மண்ணா கலந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இனோவேஷன் பார்ட் என்னன்னா, the innovation is replacing the 10 gram bioplastic square inside a fine pre-weighed nylon mesh tea bag before burying. ஸோ நைலான் டீ பேக் உள்ளுக்கு அதை வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க புதைக்கணும். அதை நீங்க தோண்டி எடுக்கும் போது அதை நீங்க கரெக்டா வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த டர்ட் அந்த அழுக்கெல்லாம் வந்து போக்கிட்டு 100% ரிமைனிங் பயோபிளாஸ்டிக் அது உள்ளுக்கே தான் நீங்க இருக்கும், செக்யூர்லி ட்ராப்ட் இன்சைட் த நைலான். அண்ட் அதோட ஃபைனல் மேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இது நீங்க வந்து கிராஃபிக்கல் இலாஸ்ட்ரேஷனா நீங்க பாக்கணும்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 10 கிராம் பனானாவோட பீல், 10 கிராம் ஆரஞ்சோட பீல், 10 கிராம் பொட்டேட்டோட பீல். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த நைலான் மேஷ் பேக்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஸோ இந்த மேஷ் பேக்ல வச்சு நீங்க புதைக்கும் போது அதோட அந்த டீகம்போசிஷன் அது மண்ணோட அது தனியா நீங்க புதைக்கும் போது சரி, இந்த நைலான் பேக்ல வச்சு புதைக்கும் போது சரி, அது மண்ணோட கலக்காம இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இனோவேஷன் தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்த 20 டாபிக்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், design an experiment to evaluate how different color of artificial light affect the growth rate of plant for space agriculture. விண்வெளி விவசாயத்திற்காக வெவ்வேறு நிற செயற்கை ஒளிகள் தாவரங்களின் வளர்ச்சி விகிதத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை மதிப்பிட ஒரு பரிசோதனையை வடிவமைக்கும். ஸோ இதுல மேனிபுலேட்டட் பாத்தீங்கன்னா, கலர் ஆஃப் த லைட் ஷைனிங் ஆன் த பிளான்ட், மேபி ரெட்டா இருக்கலாம், ப்ளூவா இருக்கலாம், கிரீனா இருக்கலாம். ஸோ மோர் தென் 3 இருந்துச்சுன்னா இதுல வந்து நம்ம வந்து பெஸ்டான வந்து கம்பேர் பண்ணலாம். ரெஸ்பாண்டிங் வேரியபிள், ஸோ ஒரு லைட் வந்து ஒரு பிளான்ட் மேல வந்து நம்ம வந்து
அடிக்கும் போது அதோட growth ரேட் எப்படி இருக்கு. ஸோ growth ரேட் வரும்போது growth ரேட் நம்ம போடும்போது எதை நம்ம வந்து மேஜர் பண்றோம், டோட்டல் லெங்த் ஆஃப் மெயின் பிளான்ட் ஸ்டெம், எத்தனை அதோட ஸ்டெம் வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து ரெஸ்பாண்டிங் வேரியபிளா வச்சிருப்போம். கண்ட்ரோல் வந்து டைப் ஆஃப் சீட், ஒரே மாதிரியான சீட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம். எவ்வளவு வால்யூம் ஆஃப் சாயில், அமௌண்ட் ஆஃப் சாயில், வால்யூம் ஆஃப் வாட்டர். அப்புறம் அந்த அந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து கான்ஸ்டன்டா கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து அந்த லைட் வந்து அந்த தாவரங்கள் மேல படுதோ அதை நம்ம வந்து கான்ஸ்டன்டா வச்சிருக்கணும். மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பிளான்ட் சீட்ஸ் இன் ஐடென்டிக்கல் பாட்ஸ், வெவ்வேறான பாட்ஸ்ல வந்து ஒரு 3 பாட்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களோட பிளான்ட் சீட்டை வச்சு அதை டிஃப்ரெண்ட் டார்க் பாக்ஸ்ல வைக்கணும். ஸோ எக்ஸ்போஸ் ஈச் பிளான்ட் டு டிஃப்ரெண்ட் கலர் எல்இடி லைட் ஆஃப் எக்ஸாக்ட் சேம் வாட்டேஜ் ஃபார் 12 ஹவர்ஸ். 12 மணி நேரம் அந்த எல்இடி லைட் வந்து அந்த பிளான் மேல படணும். மேஜர் த growth ஆஃப் பிளான் ஆஃப்டர் 14 days. 14 நாள் கழிச்சு பிளான் வந்து எவ்வளவு தூரம், அதோட ஸ்டெம் வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு வந்து மேஜர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இது வந்து கிராஃபிக்கலா நான் அப்புறம் கிராஃபிக்கல் இல்லஸ்ட்ரேஷன் அப்புறம் காட்டுறேன். இதை நம்ம வந்து இனோவேஷனை எப்படி மேஜர் பண்ணலாம்னா, இந்த இனோவேஷன் பிளேசிங் a standardized 1 centimeter times 1 centimeter grid behind the plant and taking high resolution photograph. Student can then use simple digital measuring software. இது வந்து கொஞ்சம் high level to calculate the exact true length of the curve stem. Because ஸ்டெம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளான்டோட வளர்ச்சி கண்டிப்பா நேராவே வளராது. ஸோ அது கண்டிப்பா வளைஞ்சுதான் வளரும். ஸோ நீங்க வந்து ரூலர் வச்சு அதை மேஜர் பண்ணும்போது மேபி அந்த உடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இலாஸ்ட்ரேஷனை காட்டுங்கன்னா, ஸோ ரெட் லைட், ப்ளூ லைட் அண்ட் கிரீன் லைட். ஸோ இது மேஜர் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு தூரமா வளர்ந்துருக்கு இந்த கிரீட்டை பேஸ் பண்ணி. ஸோ இதுதான் இந்த மாதிரி சாதாரண ஒரு சின்ன சின்ன இனோவேஷன் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டா கொடுக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து மெயினா இந்த பிரசன்டேஷன் அண்ட் டெமோ எக்ஸிபிஷன் ஃபார்மேட்ல வந்து கண்டிப்பா பார்ப்போம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். Design an experiment to compare the amount of heat generated by burning different types of dried organic waste. வெவ்வேறு வகையான உலர்ந்த கரிம கழிவுகளை எரிப்பதன் மூலம் உருவாகும் வெப்பத்தின் அளவை ஒப்பிட ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். ஸோ இதுல மெனிபுலேட்டட் வேரியபிள் எதை நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா டைப் ஆஃப் ட்ரைட் ஆர்கானிக் வேஸ்ட். இந்த கேள்விகளே நம்ம வந்து கண்டிப்பா வந்து மெனிபுலேட்டிவ் வேரியபிள், ரெஸ்பாண்டிங் வேரியபிளை வந்து கண்டிப்பா நீங்க வந்து அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். கேள்வியிலே கண்டிப்பா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ட்ரைட் மேங்கோ லீவ்ஸ், ட்ரைட் கொக்கோனா ஹஸ்க், wood twigs, dried peanut shell and dried sugarcane veggies. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன மேஜர் பண்ணணும்னா மேக்ஸிமம் சேஞ்ச் இன் வாட்டர் டெம்பரேச்சர். பிகாஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வாட்டர் பேஸ் பண்ணி செய்யறதுனால ஸோ வாட்டர்ல வந்து எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது. அதனால நம்ம வந்து ஏர்லியா இனிஷியல் டெம்பரேச்சர் கண்டிப்பா அந்த வாட்டரோட எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து ஏறி இருக்கு. ஸோ இதையும் பார்ப்போம். ஸோ இதுல கண்ட்ரோல் வேரியபிள் மேஸ் ஆஃப் த வேஸ்ட். ஏன்னா கான்ஸ்டன்டா நீங்க வந்து ஒரு இதை எரிக்கும் போது கான்ஸ்டன்டா அந்த மேஸ் ஆஃப் வேஸ்ட் கண்டிப்பா வந்து கான்ஸ்டன்ட் ஆக்கிக்கணும். வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளவு வாட்டர்னா, வால்யூம் நீங்க வாட்டர் நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி வேற. ஸோ அது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்கணும். அதனால வால்யூம் வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேர்ன் பண்ணும்போது பன்சன் பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து அந்த பீக்கர் வைக்கும் போது எவ்வளவு தூரத்துல அந்த பீக்கர் இருக்கு. ஸோ இது வந்து கான்ஸ்டன்டா நம்ம வச்சுக்கணும். எக்ஸாம்பிளா மெத்தடாலஜி, place a beaker with 100 ml of water on a metal stand, measure the initial water temperature, burn exactly 10 gram of first waste type underneath the beaker, measure the highest peak water temperature reach, repeat for all waste. ஸோ மாணவர்கள் இதுல வந்து எப்படி இந்த அக்யூரேட்டான ரிசல்ட் நம்ம கிடைக்கிறதுக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் எப்படி வந்து இனோவேஷன் இன்கார்பரேட் பண்ண முடியும்னா, நீங்க நார்மலா வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பனா வந்து பர்ன் பண்ணும்போது நிறைய ஹீட் வந்து டிசிபேட் ஆயிரும். அது நார்மலா உங்களுடைய சரௌண்டிங்ல போயிட்டு கலந்துரும். அதனால அது எப்படி பண்ணலாம்னா, ஸ்டூடெண்ட் கேன் இனோவேட் பை பில்டிங் அ சீல்ட் கலோரிமீட்டர் using nested tin can insulated with sand, forcing all the heat from the burning waste directly into the sealed water jet. This provide highly accurate தெர்மோடைனமிக் டாட்டா. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம காட்டுறேன்னா இங்க பாருங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்லைட்ல நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ட்ரைட் மேங்கோ லீவ்ஸ், ட்ரைட் கோகோனா ஹஸ்க், ட்விக்ஸ், ஹுட் ட்விக்ஸ், ட்ரைட் சுகர் கேன் வெகேஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணி இந்த ஹீட்லாம் வந்து வெளியாகாம பார்க்கலாம்னா, இந்த மாதிரி இன்சுலேட்டட் டின் கேன்ஸ் வித் ஃபீல் வித் சைன். ஸோ இந்த மாதிரி மணல் மூலியமா அதை வந்து நீங்க கவர் பண்ணீங்கன்னா இந்த ஹீட் வந்து சரௌண்டிங்க்கு வெளியாகிறதுக்கு வந்து தவிர்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இனோவேஷன், பட் ரொம்ப ஒரு அக்யூரேட்டான உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம் இனோவேஷன் இதுல. ஸோ அடுத்து, design an experiment to identify which floating eco-friendly material is most effective at reducing water evaporation. நீர் ஆவியாக குறைப்பதில் மிதக்கக்கூடிய எந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கண்டறிய ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். ஸோ இதுல மெனிபுலேட்டட் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃப்ளோட்டிங் மெட்டீரியல், இட்ஸ் கேன் பி காக் பீசஸ், ட்ரை லீவ்ஸ், ரீசைக்கிள் பாட்டில், அந்த பாட்டிலோட மூடிகள், பாலிஸ்டிரீன் பேக்கிங்,
ஃபோம் பேக்கிங் ஷீட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மெனிப்புலேட்டர். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெஸ்பாண்டிங் மேஸ் ஆஃப் இவாபரேட்டட் வாட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளா மேஸ் ஆஃப் எவாபரேட்டட் வாட்டர் இது எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கோம் அப்ப நான் இலஸ்ட்ரேஷன்ல காட்டுறேன். கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா இனிஷியல் வாட்டர் டெம்பரேச்சர், ஏன்னா நம்ம வந்து இதை கான்ஸ்டன்ட் ஆக்கணும். அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த அந்த பீக்கர், ஒரு பீக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாருமே ஒரே எல்லா பீக்கரும் ஒரே சைஸ் பீக்கரா இருக்கணும். ஓகே. அண்ட் நீங்க வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர் செஞ்சீங்கன்னா எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும். இல்லாட்டினா சன்லைட்ல கீழே செஞ்சீங்கன்னா எல்லாமே சன்லைட் எக்ஸ்போஸ்டா இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஆக்கி இருக்கணும். மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா exactly 500 milliliter of water into 5 identical white containers. Cover the surface of water in each container with different floating materials. Maybe ஒரு வந்து நம்ம வந்து அன்கவர்டா வச்சிருக்கோம், பிகாஸ் அது வந்து நம்ம வந்து கம்பேர் பண்றதுக்கு. ஸோ எவ்வளவு அன்கவர்டா இருக்கும் போது, எதுவுமே அதை மூடாம இருக்கும் போது எவ்வளவு வாட்டர் வந்து யுவபரேட் ஆயிருக்கு, மூடி இருக்கும் போது எவ்வளவு வாட்டர் யுவபரேட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்றதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். லீவ் தேம் இன் வார்ம் ஸ்பாட் ஃபார் 5 days. இது வந்து 5 நாளுக்கு செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா காட்டுறேன். Weigh the container to determine the exact mass of water lost to the evaporation. ஸோ இந்த evaporation இந்த 5 நாள் கழிச்சு எவ்வளவு வந்து வாட்டர் வந்து வெளியே எவாபரேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா இதுல இனோவேஷன் இன்கார்பரேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருப்பியும் நீங்க வந்து அந்த உங்க சர்ஃபேஸை கவர் பண்ண இந்த ட்ரை லீவ்ஸ் ரீசைக்கிள் பாட்டில் திருப்பி எடுத்துட்டு நீங்க ஒரு மெஷரிங் சிலிண்டர்ல ஊத்தி எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்றதை விட இன்னும் ஈஸியான மெத்தட் இனோவேஷன் என்னன்னா, நீங்க வந்து இந்த பீக்கர் எல்லாத்தையுமே ஒரு ஹை ப்ரிசிஷன் டிஜிட்டல் ஸ்கேல், ஒரு ஸ்கேல் மேல வச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து அதுக்கப்புறம் டைம் லேப்ஸ் கேமரா ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா, எவ்ரி ஹவர் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளோ நீர் வந்து இவபரேட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளா உங்களுக்கு இலஸ்ட்ரேஷன் இதாக காட்டணும்னா, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து அன்கவர்ட், இது வந்து அன்கவர்ட். இது வந்து இந்த காக் பீசஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ட்ரை லீவ்ஸ், இது வந்து பாட்டில் கேப்ஸ், பாலிஸ்டின் பீசஸ் அண்ட் ஃபோம் பேக்கிங் ஷீட்ஸ். ஸோ இதெல்லாம் இதை பார்க்கும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, ஸோ எவ்வளவு மேஸ் டிஃபரன்ஸ் வருது. ஏன்னா நீங்க வாட்டர் வால்யூம் இதுல நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்க வால்யூம் திருப்பியும் மெஷரிங் சிலிண்டர்ல ஊத்தி, ஏன்னா சில தண்ணியெல்லாம் வந்து திருப்பி அதுலயே இருக்கும், அந்த மெஷரிங் பீக்கர்ல இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் ஒரு கொஞ்சம் அக்யூரேட்டான ஒரு மெத்தடாலஜிக்கு அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்து டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு டெஸ்ட் த இஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேச்சுரல் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் அஸ் அ நேச்சுரல் இன்செக்ட் ரிப்பெலன்ட். இயற்கை பூச்சி விரட்டிகளாக பல்வேறு தாவர சாறுகளின் செயல்திறனை சோதிக்க ஒரு பரிசோதனையை வடிவமைக்கவும். ஸோ இதுல வந்து மேனிபுலேட்டர் என்ன பாத்தீங்கன்னா, டைப் ஆஃப் நேச்சுரல் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், மேபி மின்ட் ஜூஸ், கார்லிக் வாட்டர், லெமன் கிராஸ் ஆயில், நீம் ஆயில். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து அதோடைய நேச்சுரல் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டா இருக்கலாம். ரெஸ்பாண்டிங் வந்து எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் இன்செக்ட் across the barrier per 10-minute interval. ஸோ இதை நான் அப்புறம் காட்டுறேன். டைப் ஆஃப் சுகர் வாட்டர் போட்டிருக்கீங்களா, இல்ல லொகேஷன், டைம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் வேரியபிளா இருக்கும். ஓகே. மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா, பிளேஸ் அ ட்ராப் ஆஃப் சுகர் வாட்டர் ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அவுட்டோர் வேர் ends are present. Dip a cotton swab in the first plant extract and draw a circle completely around the sugar water. Observe for 10 minutes and count how many ends cross the line. Repeat for all extracts. So நீங்க பாத்துட்டீங்கன்னா இதுதான். ஸோ மின் ஜூஸ், கார்லிக், லெமன் கிராஸ், நீம், ஸோ இந்த பிளான் எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து நடுவில் வந்து இந்த சுகர் வாட்டர் போட்டு இதை சுத்தி வந்து ஒரு வட்டமா இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எத்தனை எறும்புகள் வந்து இதை தாண்டி உள்ளுக்கு போகுது. ஸோ ஒருவேளை எந்த எறும்பை தாண்டி போனோம்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்பேலனா இருக்கு, ஒருவேளை தாண்டி போயிருக்குன்னா அது வந்து குறைவான வந்து ரிப்பேலனா இருக்கு அப்படின்னு வந்து இதை நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோம். இதுல எப்படி நம்ம வந்து எக்ஸாக்டான எந்த ஒரு இனோவேஷனை இன்கார்பரேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு எக்ஸாக்டா ரிசல்ட் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இதுல வந்து கொஞ்சம் இனோவேஷன் standardized grid on the test paper, recording 10-minute test with a smartphone mounted on a tripod stand and analyzing the video later. Maybe அது கொஞ்சம் ஸ்பீடா வச்சு பார்க்கலாம். This allow an exact, verifiable and quantitative count for border crossing. எத்தனை எறும்புகள் வந்து இந்த கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு அப்புறம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து இனோவேஷன் இதில் இன்கார்பரேட் பண்ணி ஒரு 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 அக்யூரேட்டான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து எக்ஸாம்பிளா நான் காட்டுறேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா எல்லாருமே சிறப்பா செய்யணும்னு நம்புறோம். ஸோ நன்றி, வணக்கம்.